லாஸ்ட் ஆன்லைன். நம்ம எல்லோரும் டெக்னாலஜியை நம்பி தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆப் சில நேரம் உயிருள்ள மனிதர்களை விட உயிரில்லாத ஆத்மாக்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தருது. இது அர்ஜுனோட கதை. ஒரு டெலிவரி ரைடர். ஆனால் அவன் டெலிவரி பண்ண போனது சாப்பாடல்ல, ஒரு உயிர். அர்ஜுன் அந்த நாள் இரவு மிகவும் அசதியாகிவிட்டான். மணி 11:40 காட்டியது. நகரம் அமைதியில் மூழ்கத் தொடங்கியது. அவனோட பைக் இன்ஜின் சத்தம் மட்டும்தான் அந்த பாதையில் கேட்டது. அவனின் மொபைலில் 18% தான் பேட்டரி இருந்தது. தன்னோட இரவு ரைடர் ஆப் லாக் அவுட் பண்ண போனான் அர்ஜுன். ஆனால் அப்போதான் அந்த சத்தம். ட்ரிங். நியூ ஆர்டர். செல்லும் பாதையில் உள்ள ரெஸ்டாரண்டில் சாப்பாடு பிக்கப். பிளாக் சி, ஃப்ளாட் 3E டெலிவரி பண்ண வேண்டும். ஆனால் கஸ்டமர் நேம் இல்லை. சில நேரம் சிஸ்டம் ஏரர் இருந்தால் இப்படி நடப்பது இயல்பு என்பதால் அர்ஜுன் பெரிதாக கருதலை. அது அர்ஜுன் வழக்கமாக சாப்பாடு டெலிவரி பண்ணுற இடம் என்பதால் அந்த ஆர்டரை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்தான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் அர்ஜுன் ஆர்டரை எடுக்கும்போது அங்கே இருந்த ஸ்டாஃப் யாருமே அர்ஜுனை பார்க்கல. பிளாங்காக இருந்த ஒரு கோணரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அர்ஜுனுக்கு அது வியர்டாக இருந்தாலும் அதிக அசதியாக இருந்ததால் அதை பொருட்படுத்தாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியேறினான். அர்ஜுன் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது ஹெல்மெட் கண்ணாடியில் பனி படர்ந்தது. அதை துடைத்துவிட்டு யதார்த்தமாக பைக் கண்ணாடியில் பின்னால் பார்க்கும்போது அவன் பின்னாடி சீட்டில் யாரோ உட்கார்ந்திருப்பது போல் தோன்றியது. அவன் சற்றென்று திரும்பி பார்த்தபோது யாருமே. ஆனாலும் வண்டியோட எடை அதிகமாகிக் கொண்டே போனது. யாரோ பின்னாடி அவன் தோலை அழுத்துவது போல உணர்ந்தான். அப்பார்ட்மெண்ட் வந்ததும் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு பிளாக் சி லிஃப்ட்டுக்குள்ள அர்ஜுன் சென்றான். லிஃப்ட் டோர் கிரேட் சத்தத்தோடு மூடியது. 3rd ஃப்ளோரில் லிஃப்ட் நின்று டோர் திறந்தது. அந்த காரிடோர் கும் இருட்டில் இருந்தது. அர்ஜுனுக்கு பக்கென்று இருந்தாலும் ஃபோன் டார்ச் லைட் ஆன் செய்து 3E வீட்டை கண்டுபிடித்து பெல்லை அழுத்தினான். டிங் டாங். அமைதி. மறுபடியும் பெல்லை அழுத்தினான். அப்போது கதவுக்கு அடுத்த பக்கத்தில் இருந்து ஒரு சத்தம். யாரோ ஏதோ வைத்து கதவை கீறும் சத்தம். அர்ஜுன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் பாப்அப் ஆனது. Leave it outside. Don't press the bell. அர்ஜுன் படபடப்புடன் உணவை கதவின் முன்பு வைத்து புகைப்படம் எடுத்தான். அந்த புகைப்படத்தை ஆப்பில் அப்லோட் பண்ணியவுடன் ஆப்பில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. டெலிவர் at 11:10 PM. அர்ஜுன் திகைத்து நின்று விட்டான். 11:10 இப்ப மணி 11:55 ஆச்சு. அப்போது அவன் ஃபோனுக்கு கேலரி அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதில் ஒரு படம். அது ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பாட். அர்ஜுன் ஓட்டி வந்த பைக்
அதே ஹெல்மெட் ரத்தத்தில் நினைஞ்சு சாலையில் கிடந்தது. போலீஸ் ஒரு வெள்ளை துணியால் பாடியை மூடியிருந்தார்கள். அந்த துணிக்கு வெளியில் தெரிந்த கையில் அர்ஜுன் கட்டியிருந்த அதே கை கடிகாரம். அந்த புகைப்படம் எடுத்த நேரம் இரவு 11:10. அர்ஜுனுக்கு கால்கள் நடுங்கியது. அப்போது நான் யார் என்று யோசித்து குழம்பும் போது லிஃப்ட் டோர் டிங் என்று திறந்தது. லிஃப்டுக்குள் யாரும் இல்லை. ஆனால் அதனில் இருந்த கண்ணாடியில் அர்ஜுனின் பிம்பம் தெரியவில்லை. அதை பார்த்து அதிர்ச்சியில் நின்றிருந்த அர்ஜுன் பின்னால் ஃபிளாட் 3A கதவு மெல்ல திறந்தது. உள்ளே இருந்து ஒரு கருப்பு உருவம் வெளியே வந்தது. அர்ஜுன் வைத்த உணவை எடுக்காமல் அர்ஜுனின் கையை பிடித்து உள்ளே இழுத்தது. அர்ஜுன் அம்மா என்று அலறிக்கொண்டு படியில் கீழே ஓடினான். அர்ஜுன் எப்படியோ பைக்கை எடுத்துக்கொண்டு மெயின் ரோடுக்கு வந்தான். அங்கே சிறிது நேரம் நின்று நிதானத்திற்கு வந்த பிறகு வீட்டிற்கு சென்றான். காலை வரை அவனுக்கு தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலையில் அவன் கைபேசியை செக் பண்ணிய போது ஆப் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகியிருந்தது. அதே சமயம் அர்ஜுன் ஃப்ரெண்டுக்கு அர்ஜுன் ஐடியிலிருந்து ஒரு மெசேஜ். அதில் ஆர்டர் டெலிவர்ட், ஐ எம் ஸ்டில் ஆன்லைன், ஹூஸ் நெக்ஸ்ட். இன்னைக்கு நைட் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ரைடர் நேம் பிளாங்காக இருந்தால் டோரை திறக்காதீங்க. ஏன்னா அவன் இன்னும் நைட் டைமில் லாக் பண்ணலை.